நீதிமான் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. நற்குணம் உள்ளவர்கள் இரக்க குணம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் மிருக ஜீவன்கள் மீதும் இரக்கம் காண்பிப்பார்கள். மிருக ஜீவன்கள் நமக்கு உதவியாய் இருக்கிறது. நிலத்தை உழுகிற வேலைக்காரரைப் போல நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. மிருக ஜீவன்கள் நமக்கு உதவி செய்கிறது. தேவனாகிய கர்த்தரே அவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அவற்றை பராமரிக்க வேண்டும். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். நம்முடைய வீட்டில் வளர்கிற மிருக ஜீவன்கள் நம்முடைய பராமரிப்புக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு போஜனமும் ஓய்வும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. மிருகங்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. பிலேயாம் தன் கழுதையின் மீது ஏறிப்போன போது அதை தன் கோலினால் அடித்தான். கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். உடனே அந்த கழுதை பிலேயாமிடம், என்னை ஏன் அடிக்கிறாய் என்று திருப்பி கேட்டது. எல்லா மிருகமும் பேசுவதில்லை. நாம் மிருகங்களை கொடுமைப்படுத்தும் போது அவற்றின் மனதில் கோபம் நம்மீது இருக்கும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நம்முடைய எருதுகளை பராமரிக்க வேண்டும் என்னும் கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் இரக்க குணம் இல்லாதவன். அவன் இரக்கம் காண்பித்தாலும் அதில் அன்போ ஆதரவோ இருக்காது. அவனுடைய இரக்கமும் கொடுமையாகவே இருக்கும். அவனுடைய இருதயம் கடினப்பட்டதா இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தங்களிடத்தில் உள்ள மிருகங்களை அதிகமாய் வேலை வாங்குவார்கள். அவற்றை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துவார்கள். ஆனால் அவற்றிற்கு சரியான போஜனமும் ஓய்வும் கொடுத்து அவற்றை பராமரிக்க மாட்டார்கள். தங்கள் மிருக ஜீவன்களை ஆதரிக்க மாட்டார்கள்.